ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பெரிய அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளவு நெய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, 4-5 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நெய்லையும் இதை நல்லா வறுத்து விடுங்க. இப்போது லைட்டாக வதங்கினதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணி கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். இதை நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். பிரியாணிக்கு வெங்காயத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்கி விட்றோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். குக்கரில் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவோம் பிரியாணி, ஆனால் அதோட ருசி ரொம்பவே கம்மி தான். ஒரு தடவை நீங்கள் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துறீங்க அப்படின்னா குக்கர் பிரியாணியை நீங்கள் விரும்பி சாப்பிட மாட்டீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்ல உதிரியாக எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமேவும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வெளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளவு அதிகமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணியில் சிக்கனோட ராஸ்மல் இல்லாமல் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 3 தக்காளியை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. தக்காளியோட சுவடே இல்லாமல் நல்லா வதக்கி விடணும். பிரியாணிக்கு தக்காளியை எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இந்த பிரியாணிக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா இலைகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறேன். புதினா கொத்தமல்லி இலைகளை நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்படின்னா பிரியாணி சாப்பிடும்போது சிலர் மல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே சேர்த்து சாப்பிடணுன்றதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் மசாலா சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த 3 பொடி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எப்பயுமே பிரியாணிக்கு நல்ல பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்குற மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனில் மசாலா நல்லா இறங்கணும். அப்போ தான் பிரியாணியில் சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போது இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் கொஞ்சமாக தண்ணி விடுங்கிறதுனால நான் 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் நம்ம சேர்த்தது 1/2 கிளாஸ் தண்ணி தான். ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் 5 மடங்கு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து அரிசி சேர்த்துக்கிட்டேன். அரிசியை சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 10 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எப்பயுமே பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
நம்ம 3 மசாலா தான் சேர்த்துருக்கோம், அதுவே போதும் பிரியாணியோட கலருக்கு. நம்ம சேர்த்துருக்க பொடியே போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ரா பொடியும் தேவை கிடையாது. பிரியாணிக்கு அதுவே நல்ல கலர் கொடுக்கும். உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு இதை தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். அரிசி பாதி அளவு வெந்திருக்கும், சிக்கன் 3/4 பங்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா பரவி விட்டு அகெயின் நம்ம தட்டு போட்டு மூடி தம் போட ஆரம்பிச்சிடலாம். தம் போடுறதுக்காக நான் பக்கத்தில் ஒரு அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்து மேலே வச்சிடலாம். அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயாச்சு. சிக்கனும் ரைஸும் நல்லா குக்காயிருக்கு, குழையவும் கிடையாது நம்மளுக்கு. இப்போது ஒரு கரண்டியால் இதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ உதிரியாக, அதுவும் இல்லாமல் அரிசி நல்லா வெந்து சிக்கனும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.